அப்போ இந்த பாட்டு ஏன் பாடுறோம்? வேதத்தில் வாசிங்க, சங்கீதம் 50:23 வாசிங்க. சாம்ஸ் 50:23. சங்கீதம் 50:23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். அப்போ ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். நீங்கள் ஆண்டரை மகிமைப்படுத்த விரும்புகிறீங்களா? அல்லேலூயா. சரி, அப்படின்னா என்ன செய்யணும்? அவரை துதிக்கணும், ஸ்தோத்திர பலி செய்யணும். அந்த ஸ்தோத்திரம் பண்ணுறது தான் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. அன்றைக்கி ஒரு செய்தியும் இருக்காது, ஒரு கடைசியில் சின்ன செய்தி இருக்கும், மற்ற எல்லாமே சாட்சி கீழ்ச்சி எதுவுமே இருக்காது. ஃபுல்லாகவே அந்த ஸ்தோத்திரம் பாட்டு நல்லா பாடி ஆண்டை துதிக்கிறோம். இப்போ பாடவே வராது பாஸ்டர், பரவாயில்ல, ஆண்டவர் பாட வைப்பார். அல்லேலூயா. ஆமாம், காலத்தை ஸ்தோத்தரிப்பேன், துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்படி தானே பாடணும். எக்காலத்தில் நான் கருத்தை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். அப்போ நீங்கள் பாடி துதிக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்வார். அப்போ அது குறித்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம் ஏற்ற கர்த்தரை ஏன் நம்ம ஸ்தோத்தரிக்க வேண்டும்? வேதத்தில் வாசிக்கலாம். சங்கீதம் 147:1 வாசிங்க. சங்கீதம் 147:1. தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. துதித்தலே ஏற்றதும் இன்பமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ துதிக்கிறது தான் ஏற்றது, துதிக்கிறது தான் இன்பமானது. யாருக்கு ஏற்றது? தேவனுக்கு ஏற்றது. ஆண்டவருக்கு ஏற்றது ஒரு காரியம் இருக்குன்னா அவரை துதிப்பது, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவது. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை வருஷ கடைசி மாத கடைசியில் அந்த ஸ்தோத்திரத்தை வைக்கிறோம். நீங்கள் அப்படி செய்யும்போது ஆண்டவர் நிச்சயம் உங்களையும் குடும்பத்தையும் உங்கள் சரீரம், உங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்போம். அல்லேலூயா. அப்போ துதிக்கிறது தான் ஏற்றது, இன்பமானது. சரியா? மற்றதெல்லாம் இன்பமானதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் துதிக்கிறது இன்பமானது. அதுதான் தாவீதை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிச்சா. தாவீது தான் ஆண்டோடைய இருதயத்துக்கு சொல்லுங்கள். ஏன் பிரசங்கம் பண்ணுறவனா இல்லையா? ஆண்டுக்கு அள்ளி கொடுக்குறவன், ஆண்டுக்கு கோயில் கட்டுறவன் அவெல்லாம் இல்லையா? அதெல்லாம் ஆண்டு சொல்லலை. ஆண்டு என்ன சொன்னார்? துதிப்பதே ஏற்றதும். அவன் வாயில் நீங்கள் நல்லா விரிவாக திறந்து ஆண்டை துதிக்கணும். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது சங்கீதம் 50:14-15 வாசிங்க. சங்கீதம் 14:15. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. பிரதர் வாசிங்க. தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அருமையான வசனம். அப்போ ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு நீ என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். அப்போ ஸ்தோத்திர பலி மாதிரி ஒரு மேலான ஆசை ஒன்றுமே இல்லை. நீங்கள் அது ஈஸியாக செய்யலாம், கஷ்டமே கிடையாது. கடைக்கு போகணும், வாங்கிட்டு வரணும், ஒன்றும் கிடையாது. வாயை திறந்தால் ஸ்தோத்திரம் வந்துடும். அல்லேலூயா. ஆமாம். இப்போ பாருங்கள், வாயை திறக்காமல் பைபிள் படிக்க முடியல. இந்த டிவியில் பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க, யாரோ ஒரு சகோதரி மட்டும் படிக்கிறாங்களே பாச, ஒரு சபையில் படித்தவனே இல்லையா? எங்கள் சபை எல்லாம் இல்லிட்ரேட், இக்னோரண்ட்டு எல்லாம். சபையில் நம்ம முதியோர் கல்வி வைக்க போகிறேன். நான் அதை எம்எல்ஏட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். எங்கள் சபையில் முதியோர் கல்வி நடத்துங்க சார். எங்கள் ஆண்கள் படிக்கவே மாட்டேங்கிறாங்க, வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு தெரியல. எந்த கம்பெனிக்காரன் வேலை செய்கிறான், வேலை கொடுக்குறான், எங்கே சார் படித்தா தானே? அல்லேலூயா. அப்போ முதியோர் கல்விக்கு தான் அனுப்பணும். நல்ல கவனிங்க, படிக்கணும், வாயை திறக்கணும். வாயை திறந்தால் தான் ஸ்தோத்திரம் வரும். மரித்தவனும் மௌனமாக இருக்கிறவனும் தேவனை துதிக்க மாட்டாங்க. அப்போ இந்த தேவனை துதிக்காதவங்க, ஸ்தோத்திரம் பண்ணாதவங்க, பைபிள் வாசிக்காதவங்க மரித்தவங்களுக்கு அடையாளம். அல்லேலூயா. ஏதோ உட்காந்துருக்கு 2 உருவம் 10 உருவம் உட்காந்துட்டு இருக்குது. இதனால் ஒன்றும் பிரயோஜனம்.
அதுக்கு படிக்கவும் தெரியாது, அதுக்கு பாடவும் தெரியாது, அந்த வாயை திறந்து ஒரு காரியம் சொல்லவும் முடியாது. அல்லேலூயா. நான் ஜெபம் ஆண்டவர் என்றைக்கு வாங்க வாய் திறப்பாங்க, அது ஆண்கள் வாய் திறக்கணும் ஆண்டவரே, எப்போத்தா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாய் திறக்கும்படி திறப்பாயாக, திறக்கப்படுவாயான்னு அது மாதிரி நீங்கள் திறக்கணும். அல்லேலூயா. ஆமாம். அப்போ ஆபத்து நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணணும். வாசிங்க சங்கீதம் 50, 14, 15. ஆபத்து காலத்து என்னை கூப்பிடு, ஸ்தோத்திர பலியிட்டு ஆபத்து காலத்து என்னை கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா. ஒரு சில நேரங்களில் ஆபத்தான நேரத்தில் கூட நம்ம ஆண்டவரை கூப்பிட ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா நீங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியிடுறதில்லை. என்னை கனம் பண்ணுகிறவரை நானும். ஆமாம், அவன் உதடுகளின் கனியாக அந்த ஸ்தோத்திர பலியிட்டு ஆண்டவர் கனம் பண்ணிங்கன்னா உன் ஆபத்தை ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. சரி, மூணாவது 2 கொரிந்தியர் 6:15 வாசிங்க. 2 கொரிந்தியர் 6:15. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. 2 கொரிந்தியர் 6 வாசிங்க. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. 2 கொரிந்தியர் 6:15. சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம் இல்லை, கர்த்தர் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக. சரி வாசிங்க. சங்கீதம் 31:21. சங்கீதம் 31:21. கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய கிருபை அதிசயமாக விளங்க பண்ணபடினால் அவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உங்களுக்கு கிருபையை தேவன் தருவார். கிருபை கிருபை கிருபை. இந்த கிருபை எப்படி நமக்கு கிடைக்கும்? ஸ்தோத்திர பலியிடுகிறவனுக்கு கிருபை. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். அதனால் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள அந்த ஸ்தோத்திர பலியிடணும். ஏற்கனவே நான் கிருபை பெற்றுக்கொண்டேன், அப்படியானால் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. சரி, இப்போ நிறைய பேருக்கு கிருபை இழந்து போயிடுறீங்க, கிருபையை போக்கடிச்சிடுறீங்க, கிருபையை நஷ்டப்படுத்திடுறீங்க. காரணம் என்னென்னா ஸ்தோத்திர பலியிடுறதில்லை. அல்லேலூயா. நீ எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்தோத்திர பலியிடாமல் போகிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ கிருபெல்லாம் போயிடும். கிருபெல்லாம் போனால் வாழ்க்கை வீணாக போயிடும். அல்லேலூயா. அதான் பாட்டு போடுறோம், கிருபை இதே தேவ கிருபை இதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமயந்தே அமானந்தே. அப்போ கிருபை தான் என்னை தாங்குறது. என் கால் சறுக்கும் போதெல்லாம் என்னோட கிருபை எல்லவோ என்னை தாங்குறது. அந்த கிருபை இழந்து போயிட்டோமே, எதனால? ஸ்தோத்திரம் பண்ணது. ஸ்தோத்திரம். அதனால தான் நம்ம இந்த ஒவ்வொரு மாதமும் நம்ம கடைசியில் ஸ்தோத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஜெபம் வைக்கிறோம், வெறும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறது. அல்லேலூயா. சரி, சங்கீதம் 124:6 வாசிய. சங்கீதம் 124:6. அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5ஆம் வசனம். கொந்தளிக்கும் ஜனங்கள் தமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போய் இருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. தேவனவாசிய. ரோசி வாசிமா, ரோசி வாசி. நம்ம இவர்களுக்கு பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருடைய பற்களுக்கு? வாசிமா, முன்னாடி வசந்த. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போய். அவருடைய பற்களுக்கு, பிசாசின் பற்களுக்கு, பொல்லாதவருடைய பற்களுக்கு நம்மளை இரையாக ஒப்புக்கூடாமல் வச்சிருக்காரு ஆண்டவர். அதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
அப்போ இந்த மாதம் முழுவதும் என்னை பிசாசின் பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செய்கிறேன். அப்படி வந்து ஸ்தோத்திரம் பண்ண, அப்போ தான் அடுத்த மாதம் தேவனை அவனை பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாமல் காப்பாற்றுவார். அல்லேலூயா. லூக்கா 17:16 வாசிங்க. லூக்கா 17:16. லூக்கா 17:16. அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்போ தேவன் வந்து ஒரு மனுஷனை சுகமாக்குனார்னா அவர் பாதங்களில் விழுந்து வணங்குறார். அல்லேலூயா. அவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணும். ஸ்தோத்திரம். என்னை தேவன் சுகமாக்குனதுக்காக நான் ஸ்தோத்திரம். என்னை எப்படியோ வியாதி வேதனை இருந்துச்சு, ஆனால் எல்லாத்துலேருந்து என்னை சுகமாக்குனாரே, அதுக்காக நம்ம சுகமாக்குனாரே, அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். சரியா? இப்போ அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. பிரதமர் வாசிங்க. ஜான் வாசிங்க. அப்போஸ்தலர் 28:15. அப்போஸ்தலர் 28:15. வாசிமா. அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்புறம் வைக்கும் என்று சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தான். தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் கொண்டார்கள். இப்போ நீங்கள் தைரியமாக இருக்கணும் அப்படின்னா தேவனை ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ தேவன் வந்து இன்றைக்கி உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார். ஆனால் நீங்கள் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணனால நீங்கள் கோழையாகவே இருக்கிறீங்க, பயந்து இருக்கிறீங்க. தேவனை ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. தேவனை ஸ்தோத்திரித்து தைரியம் பண்ணார். தேவனை ஸ்தோத்திரித்து தைரியம் அடைந்தார். நீங்கள் வீட்டில் போய் கொஞ்ச நேரம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்துடும். அல்லேலூயா. அதே மாதிரி ரோமர் 6:17 வாசிங்க. ரோமர் 6:17. சத்திரவன் வாசிமா. சத்திரவன் வாசிங்க. ரோமர் 6:17. மைக்கில் வாசி. மைக்கில். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிறவன் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. மனப்பூர்வமாக முறுமுறுத்துட்டு இல்லை, ஏனோ தானங்கிறது இல்லை, மனப்பூர்வமாய் நீ கீழ்ப்படுகிறதுனால தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் மனப்பூர்வமாக கீழ்ப்படுகிறீங்களோ அத்தனை பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்கும். அவங்க தான் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. மனப்பூர்வமாக கீழ்ப்படுகிறவங்க. சரியா? 1 கொரிந்தியர் 15:57 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். நீங்கள் நானும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. ஆமாம், ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை வாழணும். நமக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாயத்தீர்ப்பு குறித்து கண்டித்து நடத்துகிற ஆண்டவர். ஆனால் நம்ம ஜெயம் எடுக்கணும். பாவத்தை ஜெயிக்கணும், பிசாசு ஜெயிக்கணும், பாதாளத்தை ஜெயிக்கணும். அல்லேலூயா. அப்போ ஜெயம் கொடுக்கறதுனால நம்ம தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். 2 கொரிந்தியர் 1:3 வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:3. 2 கொரிந்தியர் 1:3. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். ஆறுதலின் தேவனாக இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஆறுதல். உங்களுக்கு ஆறுதல் வேணும் அப்படின்னா நீங்கள் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. நீங்கள் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணாமல் உங்களுக்கு ஆறுதல் வராது. ஏற்கனவே ஆறுதல் அடைஞ்சவங்களும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆறுதல் இல்லாமல் இருக்கிறாங்க. காரணம் என்ன? தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுறதில்லை. தேவனை ஸ்தோத்திரம் பண்ணும்போது தேவன் ஆறுதல் கொடுப்பார். 2 தெசலோனிக்கர் 1:3. 2 தெசலோனிக்கர் 1:3 வாசிங்க. தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். விசுவாசம் மிகவும் பெரிதாய் இருக்கிறபடினாலும் நீங்கள் எல்லோரும் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கும்படினாலும்
அப்படி செய்கிறது தகுதியாய் இருக்கிறது. 2 தெசலோனிக்கர் 1:3. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். எப்பொழுது தேவனை ஸ்தோத்தரிக்க நம்ம கடனாளியாக இருக்கிறோம். தேவனை ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. தேவனை ஸ்தோத்தரிக்க நீ கடனாளி. நீ அந்த மளிகை கடனில் கடனாக, அந்த துணிக்கடையில் கடன், அங்கே பார்த்து இந்த கடை அந்த கடை இல்லை. நம்ம தேவனை ஸ்தோத்தரிக்க நம்ம கடனாளியாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுறோம். அது மறந்துடக்கூடாது. கடன் கொடுக்குன்னா கடன்கார வீட்டு வாசல் நிற்பான். அல்லேலூயா. நம்ம கடன் கொடுத்தான். நம்ம எல்லாம் ஆண்டவர் கடனாளியாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்துக்கிறாரு, நமக்கு வெள்ளனை கொடுத்துக்கிறாரு. நம்ம அவருக்காக ஒன்றும் செய்யலை. அல்லேலூயா. ஸ்தோத்திரமாச்சும் பண்ணுவோம். ஸ்தோத்திரமும் பண்ணாட்டினா எப்படி? ஸ்தோத்திரம் செய்ய கடனாளியாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. எஸ்ரா 7:27. எஸ்ரா 7:27. எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி, ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுக்களுக்கும் முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பின்னால் இருக்கிற சகோதரிமாருக்கு வாசிங்க. தேவ தயவு மனுஷ, தேவ கிருபை மனுஷர் தயவு. தயவு கிடைக்க பண்ண தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் தயவு கிடைக்க பண்ணிருக்கார் ஆண்டவர். அல்லேலூயா. இப்போ தேவ கிருபையிலும் மனுஷ தயவில் தான் நம்ம ஆலயத்தை கட்டுறோம். தேவ கிருபை வேணும், மனுஷ தயவு வேணும். அல்லேலூயா. இப்போ தயவு கிடைக்க பண்ண தேவனுக்கு ஸ்தோத்திரம். தயவு கிடைக்க பண்ண தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம எத்தனையோ காரியங்களில் அது தயவை இழந்து போயிடுறோம். ஒரு நாள் 2 நாள் இல்லை, எத்தனையோ நேரங்களில் தயவு. அதான் ப்ளீஸ், தயவு செய்து, ப்ளீஸ் தயவுசெய்து பாடுங்க, தயவுசெய்து கொடுங்க, தயவுசெய்து ஒரு முறை உதவி செய்யுங்க. அப்போ மனுஷன்கிட்ட போய் தயவு கேட்குறோம். அந்த ப்ளீஸுங்கிற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. இப்போ தயவு இல்லாட்டினா நம்ம ஒன்றுமே இல்லை. தேவ கிருபை இருக்கு, உண்மைதான். அடுத்து மனுஷ தயவு. தேவ கிருபை, மனுஷ தயவு. தயவுனா என்னது? இப்போ ஒரு பிச்சைக்காரன் நம்மகிட்ட பிச்சை கேட்குறான், பசிக்குதுமா அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, அவருக்கு ஏதோ ஒரு ரொட்டி கொடுக்குறீங்க, ஒரு ப்ரெட்டு கொடுக்குறீங்க. அந்த ப்ரெட்டை சாப்பிட்டா நீங்கள் கிருமினால நீங்கள் அந்த ப்ரெட்டை கொடுக்குறீங்க. அந்த ப்ரெட்டு என்னாகும், காஞ்சி போயிருக்கும். அப்படியே ப்ரெட்டை காஞ்சி போன தொண்டையில் அந்த காஞ்சி ரொட்டி சாப்பிட்டா அப்படி விக்கிட்டு சாக வேண்டியதான். ஆனால் ரொட்டி மேலே கொஞ்சம் வெண்ணெயை தடவி, ரொட்டி மேலே வெண்ணெயை தடவி வலுவலுப்பாக்கினா அந்த ரொட்டி சாப்பிடும்போது விற்காமல் போகும். அது விற்கும்போது தண்ணி குடிக்கிறியே, அதான் தயவு. சாப்பாடு கொடுக்குறதுக்கு கிருபை சாப்பாடு கிடச்சிச்சு. ஆனால் அந்த சாப்பாடு, அந்த ரொட்டி, அந்த ப்ரெட்டு விற்காமல் போகிறதுக்கு தான் தயவு. அது மேலே வெண்ணெய் போடணும், வெண்ணெய். அல்லேலூயா. பட்டர் மில்க்குங்கிற பட்டர், அந்த பட்டர் இல்லாமல் வெறும் ரொட்டி சாப்பிட்டா அந்த பிச்சைக்காரன் அந்த ரொட்டி விற்கிட்டு செத்தே போயிடுவான். அல்லேலூயா. இன்றைக்கி வீட்டில் கூட நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ, அவங்க சாப்பிடும்போது விக்கிக்கிடுச்சுன்னா, என் கடமை சாப்பாடு கொடுத்தேன், நீ சாப்பிட்டு கொடுங்க, வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதானே, அது விற்கினா நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு போனால் அந்த புருஷனை இழந்துடணும், செத்துருவான் அவன். நீ என்ன செய்யணும், டக்குன்னு ஓடி போய் செம்பில் தண்ணி கூட குடிங்க அப்படின்னா தான் அவனை காப்பாற்ற முடியும். அதுதான் தயவு. அல்லேலூயா. நிறைய பேர் அதை உணரவே மாட்டேங்கிறீங்க. தயவு, தேவ கிருபை, மனுஷ தயவு. தேவ கிருபை, தேவ கிருபை நம்ம உயிரோடு இருக்கிறீங்க. ஆண்டவர் உயிரை கொடுக்குறாரு, அதுக்கு கிருபை. ஆனால்
அந்த உயிரை காப்பாற்றுறது, அந்த உயிரை பராமரிக்கிறது, அந்த உயிரை சரியாக வழிநடத்துறது, அதுதான் தயவு. அது நிறைய பேர் அதை மறந்துடுறோம். அதுதான் இயேசுவா சொல்கிறாரு, தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அந்த காரியத்தை செய்யணும். தேவ கிருபையிலும் இயேசுவா எப்படி வளர்ந்தார்? தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். அப்போ இயேசுவா குழந்தையாக இருக்கும்போது தேவ கிருபை இருந்து மனுஷ தயவு இருந்து. அல்லேலூயா. இன்றைக்கி நல்லா கவனிச்சிங்க. உங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போகிறீங்க கூடாது அப்படின்னா மற்றவங்க தயவு வேணும், பக்கத்து வீட்டுக்காரன் தயவு வேணும், அம்மா தயவு வேணும், அப்பா தயவு வேணும். அல்ல சொல்லுங்கள், ஒரு டாக்டர் தயவு வேணும், ஒரு டிரைவர் தயவு வேணும். அல்லேலூயா. ஒரு வாத்தியார் தயவு வேணும். உலகத்தில் ஒரு சொசைட்டி, ஒரு சமுதாயத்தில் வாழ்கிறீங்கன்னா நான் வாழ்ந்துருவேன், நான் வச்சிருவேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் கிருபையில் இந்த மனுஷால் தயவில் தான் வாழ முடியும். அல்லேலூயா. எங்கள் பாட்டுக்கு எனக்கு படிப்பு இருக்குது, எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு பலன் இருக்குது, எனக்கு யாரோட தெய்வம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நான் மாட்டினீங்க, அவ்வளோதான். அல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதில் நிறைய பேர் அப்படி தான் வீணாக போயிட்டாங்கம்மா. நிறைய பேர் வாழ்க்கை வீணாக போச்சு. காரணம் தெரியுமா? மனுஷ தயவை வெறுத்தாங்க, உதாசீனப்படுத்தாங்க, மனுஷ தயவை இழந்துட்டாங்க. ஆனால் மனுஷ தயவை பெற்றவங்க இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்காங்க. அப்போ எனக்கு முதல்ல தேவ கிருபை, ரெண்டாவது மனசு தயவு. அல்லேலூயா. அப்போ இந்த 12 காரியத்தினால தான் தேவனை நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. ஆபத்தை நிற்கிறதுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். சொல்லி முடியாத ஈவு ஆண்டவர், அவருக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். நமக்கு பிசாசின் பல்லுக்கு இறையாமல் நம்ம ஒப்புக்கூடாமல் இருக்க தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். நம்ம சுகமாக்கினாரே, அதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நிறைய காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டுக்கிறோம் ஆண்டவர்கிட்ட. எல்லாவற்றுக்கும் மேலாக நரகத்துக்கு, பாதாளத்துக்கு, பிசாசுக்கு தப்பிக்கப்பட்டு நமக்கு ஜெயம் கொடுக்குறாரு. ஜெயம் கொடுக்குறாரு. அல்லேலூயா. அதான் பாட்டு பாடுறோம், ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். அப்போ ஜெயம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் மிக முக்கியமானது. இப்போ ஜெயத்தையும் நம்ம மறந்துடக்கூடாது. அதுக்காக தேவனை ஆறுதலுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்போ இந்த ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையில் அவ்வளோ அற்புதம் இருக்குது. அதுதான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை, கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் அதுக்கு வரணும். அல்லேலூயா. நிறைய பேர் பெரிய செய்தியா, நல்ல செய்தியா அப்படின்னா போகலாம் அப்படின்ட்டு அது வர்றாங்க. நல்லது தான், அது நல்லது தான். ஆனால் அதை காட்டிலும் இன்னொன்று, தேவனை ஸ்தோத்தரிப்பதுக்கு வந்துடணும். அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்பாவை ஸ்தோத்தரிக்க நான் போவேன், அப்பாவை துதிக்க போவேன். அல்லேலூயா. யார் பிரசங்கத்தை கேட்க விரும்பலை, எங்கள் அப்பாவை நான் ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த மாதம் முழுவதும் நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்த்து நான் தேவனை ஸ்தோத்திரம். அதை நம்ம என்ன பாட்டு பாடுறோம்? கர்த்தர் நடத்தி வந்த பாதைகள் அதிசயம் அதிசயம், கர்த்தர் நடத்தி வந்த பாதைகள் ஆச்சரியம் ஆச்சரியம், பூமியின் குடிகளே பாடுங்கள், நம் கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். அல்லேலூயா. இந்த பாட்டெல்லாம் அருமையான பாட்டு. கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை திரும்ப, அதான் பாட்டு பாடுன்னா, கடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்குறேன், கண்ணீரோடு உமக்கு நன்றி சொல்கிறாங்க. அல்லேலூயா. அந்த பாட்டெல்லாம் பாடி ஒவ்வொரு மாதமும் கடைசியில் தேவனை ஸ்தோத்தரிக்கும் போது ஆண்டவர் உங்களை உயரத்தில் தூக்கி வைப்பார். பிறகு போகிற புது மாதத்தில் புதிய ஆசீர்வாதம் கொடுப்பார். இல்லை எலும்புங்க நம்ம வச்சுருக்கலாம்.